அம்மா ஐயோ அண்ணே அண்ணே கொஞ்சம் நிறுத்துங்க அண்ணே என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க அண்ணே வயிறு ரொம்ப வலிக்குது அண்ணே சீக்கிரமா கூட்டிட்டு போங்க அண்ணே ஐயா கொஞ்சம் இறங்க இந்த அம்மாவை நான் ஆஸ்பத்திரி கொண்டு போய் விடணும் அதெல்லாம் முடியாது நானும் அவசரமா போகணும் நீங்க பேசினது 5 ரூபாய் 10 ரூபாயா தரேன் வண்டி விட்டு இறங்குங்க எனக்கு பணம் முக்கியம் இல்ல நான் எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் விட்டுட்டு நீ யார வேணும்னாலும் ஏத்திக்கிட்டு போ நீங்க எங்க போகணும் மாட்டாஸ்பத்திரிக்கு இப்ப நீ இறங்கலன்னா மயானம் போய் சேர்ந்துருவேன் இறங்கியா இறங்கியா ஓ நான் யாருன்னு தெரியாம என்ன அவமானப்படுத்திட்ட உன்னை எங்க சந்திக்கணுமோ அங்க இந்த அம்மா இருக்காங்களேன்னு பாக்குறேன் இல்லன்னா உன் மொட்டை மண்டையில குதிரை நடத்த அடிச்சிருவேன் தலைய பாரு முட்டை கோசு மாதிரி போடா மா ஏறுங்கம்மா பாத்து மெதுவா இந்த கம்பி பிடிச்சுக்குமா ஏமா புள்ள தாச்சி பொம்பளையா இருக்கீங்க வரும்போது கூட துணைக்கு ஒரு ஆள் கூட்டு வர வேண்டாம் ரைட்டா ரைட்டு ரைட்டா ரைட்டு ரைட்டா ரைட்டு ரைட்டா தப்பு 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 என்ன எங்க மாமா பொண்ண நான் தொட்டா அதுல என்ன தப்புக்குது ஐயோ அத சொல்லல அவ காலு கோட்ல பட்டுடுச்சு காலு கோட்ல பட்ட தப்பு இல்ல இது கண்ண நான் பட்டதான் தப்பு என்ன மாமா தொட்டு விளையாடுறியா கைய எடுக்கறியா இல்ல அப்பா கிட்ட சொல்லட்டுமா என்ன எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா பேர் சொல்லி மாட்டீங்கற நான் கட்டிக்கு போற பொண்ண கட்டி புடிச்சு தூக்கி போறதுக்கு கூட உரிமைக்குது எவனும் ஒண்ணும் கேட்க முடியாது வாடியே விடுனா விடு கையடுறா எடுக்கலனா உன் கைய நான் எடுப்பேன் இந்த பாரு உனக்கு பொண்ணு வேணும்னு ஆசை இருந்தா வெத்தலபாக்கு தட்டோட வீட்டுல போய் கேளு இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் கேட்காத எங்க வேணாலும் கேட்பேன் நீ யார கேக்குறதுக்கு தெக்குத்தி பயல என்னது தெக்குத்தி பயலா பாண்டிச்சேரியில இருந்து நான் மெட்ராஸுக்கு வந்துட்டா பாண்டிச்சேரி தெற்கா ஆடா பாவி தமிழ்நாடு தெற்கு நாடியா வடக்குன்னு தான் பேசிக்கிறாங்க இவன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தெற்கு வடக்கு பிரிக்கிறான் பாத்தீங்களா பொழைக்க வந்தவனுக்கு இம்புட்டு திமுற ஆமா இது துபாய் இவர் பெரிய சுல்தானு லயனா எண்ணெய் கிணறு வச்சிருக்காரு அதுல நான் பொழைக்க வந்துட்டேன் போடா பிசுராத்து நீயே சோத்துக்கு ரிக்ஷா ஓட்டுற நானும் ஓட்டுறேன் நான் என்னத்துக்குடா சோத்துக்கு ரிக்ஷா ஓட்டுறேன் என் மாமா பொண்ணை கட்டிக்கின்னு ரிக்ஷா ஓனர் ஆக போறேன் நீ ஓனர் அப்புறமா ஆகு இப்ப இவங்க விளையாடணும் நீ இடத்த காலி பண்ணு ஏண்டா என் பேட்டைக்கு வந்து என்னையே இடத்த காலி பண்ண சொல்றியாங்க சோமாரி ஏண்டா என்ன துணிச்சல் இருந்தா இந்த சீமா கோயிசாமி விட்டு பொண்ண பப்ளிக்ல வச்சுக்கிட்டு நீ சண்டை வலிச்சிருப்ப இன்னும் கொழுப்பு இருந்தா வெளியூர்ல இருந்து பொழைக்க வந்தவன் ஏன் கூட சண்டை போடுவான் ஏன் பொழைக்க வந்தவன் சண்டை போடக்கூடாதா மாமா அல்ல நீ குடுக்கிற சலுகைதான் கஜா கெட்டவன் மாறி நல்லவன் சொல்ற சீமா கோயிந்த சாமி சொல்லல ஊரே சொல்லுது ஊர்னா தான் சொல்லாதே அப்படி சொல்லு இப்படி சொல்லும் ஊர் அப்படி சொல்லுன்னு அறிவு இருக்குல்ல அப்படியே என்ன தொட்டு விளையாண்ட கேக்குது இல்ல சொல்லண்டா மாமா மாவள என்ன தவிர வேற எவன் தொடுவான் மாமா மகன ரோடு பூரா வந்து தொட்டு பார்க்க சொல்லுதா இப்படி ஒரு மச்சான் எனக்கு வருவான்னு தெரிஞ்சிருந்தா
இவங்க அக்காளை நான் கட்டியே இருந்திருக்க மாட்டேன், எட்டியே இருந்திருப்பேன். எல்லா வீட்லயும் மச்சினாலதான் தகராறு. கரெக்டா சொன்னமா. இந்த வர்றா இன்னொரு தடவை நடு ரோட்ல என் பொண்ணுகிட்ட தகராறு பண்ண, அந்த மாறி அடிச்சான அது பெருசு இல்ல, நானே உன்னை மாறி மாறி அடிப்பேன். மாமா சத்தம் போட்டா சோமாரு. கோயில்சாமி புள்ளைய கொக்கன். என்னமா சரோஜா, என்ன கொட்டுற? சக்கரை இந்த டப்பால எறும்பு வச்சிருச்சு, அதான் வெயில தட்டுறேன். எறும்பெல்லாம் செத்துருச்சா? வெயில காஞ்சா செத்துடும். நீங்க தின்னது போக மிச்ச சர்க்கரை தானே எறும்பு மொச்சுது. அத நிழல்ல விட்டுருந்தா தப்பிச்சிருக்கும். வெயில்ல கொட்டி சாகடிச்சிட்டீங்க. சர்க்கரைய மூட்டை மூட்டையா பதுக்கி வச்சுட்டு ஏர் கண்டிஷன் ரூம்ல கால் மேல கால் போட்டு படுத்து தூங்குறானே, அவனை நம்மளால கொல்ல முடியல. ஒரு பாவம் செய்யாத எறும்பத்தான கொல்ல முடியுது. கொல்லுங்க கொல்லுங்க. யாருக்கு வீட்டுல? நீங்களா? அப்பா இல்ல? அப்பா வெளியே போயிருக்காரு. சிக்ஸா வாடகை கொண்டாந்துருக்கேன், கணக்கு பண்ணி கட்டணும். கொடுங்க, நானே கணக்கு பண்றேன். நீங்க கணக்கு பண்ண உங்க அப்பா ஒத்துக்குவாரா? கோச்சுக்க மாட்டாரு? நானும் கணக்கு பண்ணுவேன். இந்தாங்க. என்னங்க எண்ணி பார்க்க வாங்கிட்டு போறீங்க? நீங்க கொடுத்தீங்கன்னா எண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல, கரெக்டா இருக்கும். அது என்ன ஏன் மேல மட்டும் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க நல்ல மனசும் எனக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் வரேன். கொஞ்சம் இருங்க, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். பாயசம் சாப்பிட்டு போங்க. பாயசம் வேணாங்க. இந்தாங்க. வேணாங்க. பரவாயில்ல, வேணாங்க. குடிங்க. வேணாங்க. அட குடிங்கண்ணா. குடிக்க சொல்றீங்களா? என்ன பாதி வச்சிட்டீங்க? எல்லாத்தையும் குடிங்க. போருங்க குடிங்க. போருங்க. பரவாயில்ல குடிங்க. போருங்க. மீதி யார் குடிக்கிறது? பூனைக்கு வைங்க. எதுக்கு? என்னங்க ஏச்சி நீங்க குடிக்கிறீங்க? ஒரு ஆணோட எச்சிய ஒரு பொண்ணு குடிச்சா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு நீங்க யோசிங்க, தன்னால புரியும். தன்னால புரியுமா? ஓ ஓ ஆய்ச்சல கிடைக்கு சக்கராபா. உட்காரு. என்னங்க இது? பாருங்க. என்ன சார்? இப்ப ஆர்டர் பண்ணா ரொம்ப லேட்டா கிடைக்கிறது. இது ஆனியன் ரவா தோசை. அதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுமா? ஆமாம்மா, நீங்க ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் சரக்கு மாஸ்டர் எழுப்பி ரவையை வறுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி போட்டு தோசையை வாத்து கொண்டாடணும்ல. அவ்வளவு வேலை இருக்குதுல. அதே தோசைய 2 முருகலா முறுக்கி லேட்டா கொண்டு வா. போ. இப்படி ஒண்ணா ஒட்டு உட்கார்ந்து பேசுறதுக்கு ஹோட்டல்ல ஃபேமிலி ரூம் செட்டப் பண்ணிருக்காங்க. கிட்ட வாங்க. ஆமா, இது ஒப்பன் சார்பட்டா பரம்பரை. நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா நீ என்ன செய்வ? அவர் தூங்கும்போது காலை தொட்டு கும்பிட்டுட்டு உங்க கூட ஓடி வந்துருவேன். இது எல்லா சினிமா கதாநாயகர்கள் சொல்ற டயலாக் தான். நீ மாத்தி சொல்லு. சினிமால சொல்றாங்களோ டிராமால சொல்றாங்களோ, நான் உங்க கூட வந்துருவேன். நான் என்ன பண்ணுவேன்? திரும்பி உட்காரு, திரும்பி உட்காரு. ஏன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த பஞ்சர் ஓட்டுறாங்களா, அதுக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் மிஷின் இருக்கு? இருந்தாலும் இருக்கும். ஒதுங்க ஒதுங்க. உட்கார். என்ன துண்டுற? அது வந்து அது நானே சொல்லிடுறேன். ஏயா, இந்த டீ மாஸ்டர் வேலு பையன் வள்ளி பொண்ணு இழுத்து ஓடிட்டானாமே. ஆமாங்க, அவ அப்பங்காரன் இடிஞ்சே போயிட்டான். இது மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்தி இழுத்துட்டு ஓடுறவனுங்கள
மாறுகால் மாறுகை வாங்கினையா? அது சரி, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு காலகாலத்துல ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. இல்லனா அது எவனையாவது லவ் பண்ணி அவன் இழுத்துட்டு ஓடிட்டானா? என் பொண்ண ஒருத்த லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடிடுவானா? வெங்காயம் இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட மாட்டேன். என்ன எப்படி அடிச்சிட்டீங்க? தெரிஞ்சவனாச்சேன்னு விட்டா இல்ல எடுத்து சொருகி இருப்பேன். யாராங்க? ரெடி சார். எங்க ஆளவே காணோம்? ஓ, ஜாலியா பேச வந்தாங்க போல இருக்கு. யோ இங்க வாயா. இப்ப அர்ஜென்ட்டா என்னையா கிடைக்கும்? ஆனியன் ரவா தோசை. ஆனியன் ரவாவா? இந்த ஹோட்டல்ல அதானே லேட்டா இருக்கே. நாம இத்தனை பேர் கத்துறோம். அதானே. என்னப்பா இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, வேலை செய்யாம தூங்கி வளரியே, என்ன அர்த்தம்? அது பார்த்தேன், அதனால தூக்கம் தூக்கமா வருது. நம்ம ஊர் கொட்டையில நைட் ஷோ ஒண்ணு தானே, நீ எப்படி ரெண்டு பார்த்த? ஒண்ணு கொட்டைக்கு உள்ள பார்த்தேன், இன்னொன்னு கொட்டைக்கு வெளியில பார்த்தேன். வெளியில பாத்தியா? அது என்ன பாட்டம்? வந்து உள்ள பார்த்ததை விட வெளியில பார்த்தது அருமையான ஆட்டம். ஒரு ஜோடியின் கண்கொள்ளா காதல் காட்சி. செந்தில், யாருப்பா அது? சொல்றேன். நம்ம பேட்டையை சேர்ந்த, நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச, நம்ம கூட ஒன்றி பழகிய ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும். இந்த மாவா? ஐயோ, நான் இல்லைங்க. அது அம்மா இல்லப்பா, பொண்ணு. பொண்ணா? சரி சரி செந்தில், சீக்கிரம் சொல்லு. சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு பார்த்த ரகசியத்தை காசு வாங்காம சொல்லுவேனா? டிக்கெட்டுக்குள்ள ரூபாய கொடுங்க, அப்புறம் சொல்றேன். அப்படியா? இந்த சொல்லு சொல்லு சொல்லு. கொண்டா ஏன் கேட்டனா? என்ன நாளா குறையுது? இந்தாங்க 1.90. ஆய் குழந்தை தனியாடா. செந்திலையே எல்லாரும் வைக்கிறாங்க. அவரு கதை சொல்ல போறாரா? மேடையில தான் கதை சொல்லுவாங்க, இப்ப பட்டேலியே ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, என்ன கதை? காதல் கதை. காதல் கதையா? ஏன் எல்லாரும் வாங்கடி கேட்கலாம். உட்காருங்க 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 உட்காருங்கயா. ஆமா, இப்படி உட்காந்துட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் காசு யாரு கொடுப்பா? நீ கொடு. எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த 10 ரூபாய் வச்சுக்கோ. சீக்கிரமா சொல்றேன். இப்படி தப்பான கதையை சொன்னா கூடுவீங்க, நல்ல கதையை சொன்னா ஓடுவீங்க. என்ன உலகம் ஐயா? நைட்டு பொல்லாதவன் படத்தை நானும் பார்த்து போறப்போ பொன்னடைய நடந்துக்கு பீச்சு பக்கம் மாறப்போ கம்மடிச்ச வெளிச்சத்துல தெரிஞ்சது ஒரு ஜோடிதான். தவடிச்சு நின்று இருந்தான் நம்ம பையன். நம்ம பையன் மாறிதான். மாரியா? அப்ப கூட நின்ன குட்டியாரு? இல்ல, சல அஞ்சல. அஞ்சலையா? ஆமா, மாறிய மாறி மாறி இணைச்சுக்கிட்டா அஞ்சல. அங்க யாரும் இல்ல, அதனால அஞ்சல. அப்புறம் ஆரம்பமாச்சு ஒரு டூயட்டு. கங்கை அமரந்தானே போட்டு வச்ச புது மெட்டு. பார்த்தா சூடாவுது, பெரும் பாடாவுது. ஏதான் பேச ஏதாவது ஓம் பேச்சு கேட்டு நாளாவது. என்ன பண்ணி நாங்க சொல்லிருங்க அண்ணாச்சி. சொல்றேன். ராசா போல ராணி போல 2 பேரும் மாறித்தான். ராஜ்யத்தை சுத்து நாங்க ரிஷா மேல ஏறித்தான். அடுத்த காட்சி என்னங்கன்னு சொல்ல வேணும் நீங்க. ஆசையத்தான் அடக்கிக்கிட்டு தவிக்கிறோமே நாங்க. வைக்க போற பக்கமாக நிக்கிறாங்க பாரு. பொத்துக்கிட்டு ஊத்துதடா வானத்துல நீரு. இந்த
நான் சொன்னதை யார்ட்டையும் சொல்லாதீங்க, ரகசியமா வச்சுக்கங்க. நான் ஒரு மடையன், கூட்டத்தை கூட்டி சொல்றேன்னு சொல்லிவிட்டு சொல்லாம இருப்பாங்களா? வந்த வேலையை விட்டுட்டு பொது வேலை கிளம்பி இருப்பாங்களே இந்நேரம். பண்ணிட்டே உங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் அப்பனுக்கு அப்பனா ஆத்தாளுக்கு ஆத்தாளா மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்த என்ன நீ ஏமாத்திட்டிய. மாறி முத என் வீட்டுக்கு முன்னால வந்து நின்னு முதலாளி ஒரு வண்டி கொடுங்க ஓட்டி பொழைச்சுக்கிறேன்னு கேட்ட. நம்பி நானும் உனக்கு வண்டி கொடுத்து. சாதாரண மாறி அஞ்சல காதல் தான், இதுக்கு போய் இப்படி கத்தி ஊரை கூட்டிட்டீங்களே. உன்ன என்ன என் வாழ்க்கை துணையா மாறி நினைச்சு தப்புன்னு சொல்லிடுங்க, என்ன நானே மாத்திக்கிறேன். பேசாத. 2 பேருமா சேர்ந்து சீமா கோயில்சாமியோட கௌரவத்தை கெடுத்தீங்க. இனிமே உங்க 2 பேரையும் நான் சும்மா விட போறதில்ல. ஆமா மாமா, இவங்களை சும்மா விடக்கூடாது. கரெக்டா மாப்பிள, நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அஞ்சலிக்கும் மாறிக்கும் உடனே கல்யாணம். மாமா வாசல்ல இருந்து வாராது வரைக்கும் எல்லாருக்கும் போய் சொல்றா கல்யாணம்னு. மாமா போட நான் ஆடி போயிட்டேன் மாமா. முதலாளி மாமா. ஆமா, நீங்க சந்தோஷப்பட்டாலும் அதே சத்தம், கோபப்பட்டாலும் அதே சத்தம். நீங்க ஒரு தாறு பூசின தங்க கட்டி மாமா. அப்பா நான் பயந்தே போயிட்டேன். எங்க அப்பா நல்ல அப்பா. எங்க மாமா நல்ல மாமா. கவலைப்படாதீங்க, 2 பேருக்கும் உடனடியா கல்யாணத்தை முடிச்சிடுறேன். ஆஹா, எங்க கல்யாணத்தை நானே என் சொந்த செலவுல எங்க தலைவர் தலைமையில் தான் நடத்துவேன். நடத்து. இனிமே இந்த நாட்டுல இப்படிப்பட்ட காதல் கல்யாணங்கள் தான் நடக்கணும். அப்பத்தான் வரதட்சணை கொடுமை ஒழியும், ஜாதி பிரச்சனை இருக்காது. நீ முதல்ல உங்க தலைவர்கிட்ட போய் தேதி வாங்கிட்டு வா. தலைவரே தேதி அங்க அங்க. மாமா கொஞ்சம் ஓரம் கட்டிக்க. மாப்பிள்ள இது சவுரி. மாப்பிள்ள தேதி. அஞ்சலை நான் கட்டிக்கிறதுக்கு அவங்க அப்பா சம்மதிச்சிட்டாரு. நீங்க மனசு வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். மனசை நெய்ய வைக்கிறது, உனக்காக உயிரையே கொடுப்பேன். உயிரை அப்புறம் கொடுங்க, முதல்ல கல்யாணத்துக்கு தேதி கொடுங்க. நீங்க கல்யாணத்துக்கு வரணும், நீங்க தான் தாலி எடுத்து கொடுக்கணும், நான் தான் தாலியை கட்டணும். அத போட்டோ புடிச்சு எல்லா பேப்பர்லயும் வரணும். அதான் என் ரொம்ப நாள் ஆசை. செஞ்சிட்டா போது. ஏழை எளிய உள்ளங்களை எந்த விதமான செலவு இல்லாம வாங்கி தந்த உண்மையான தொண்டனாச்சே. உன் கல்யாணத்துக்கு வராம இருப்பனா? தேதியை கொடுங்க. தை மாசத்துல ஏதாவது ஒரு தேதியை வச்சுக்க. எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு உடனே வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அது சரி, இனிமே அஞ்சல கையால தினமும் மீன் குழம்பு தான். போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. ஆமா, கல்யாணத்தை எங்க வச்சுக்க போற? நம்ம பேட்டையில தான். பசங்க கிட்ட சொல்லி வரவேற்பு வாட வேடிக்கையெல்லாம் தூள் தூள் கிளப்பிடுறேன். உன் பேத்தி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போவேன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டே நியாயமா? நைனா, நீ என்ன பரம்பரை? உன் கட்ட இப்படி நீட்டி படுத்துருச்சு. இருந்து ஆசீர்வாதம் பண்ணாம போயிட்டே தாத்தா. கூட்டி போங்கம்மா. மேல வந்து பொறுத்த தம்பிக்கிறாரு. உள்ள கூட்டிங்க. ஏய், தாத்தா பூட்டாரு. இன்னைக்கு எல்லாம் ஐயா செலவு தான். நல்லா சாப்பிடுங்கடா. ஏய், இந்தடா துட்டு. இறங்குடா பணத்தை. என் தாத்தாவுக்கு மாலை போடணும். இத பாரா, ஒரு தடவை தூக்கிட்ட பணத்தை மறுபடியும் இறக்க கூடாது. டேய், உனக்கு மாலை போடணும்னு ஆசை இருந்தா சுடுகாட்டுல வந்து போடு. முடியாது, இறங்க பணத்தை இங்கேதான் போடுவேன். டேய், தகராறு பண்ணாம மரியாதையா போயிடு. பணத்தை இறங்கலாம், எல்லாரும் இங்கே பொழுதுடுவேன். ஏதாவது பண்ண கத்தியில சொருவிடுவேன்.
என்னங்கடா உங்ககிட்ட மட்டும் தான் கத்திக்குதா? தபார் என் கையிலயும் கத்திக்குது, கீச்சிருவேன். எல்லா பயலும் ஓடிட்டானுங்க. யாராவது 4 பேர் கூப்பிடுப்பா, தூக்கிடுவோம். இருங்க, இப்பதான் கத்தி உருவிட்டு 2 பேர் ஓடி இருக்கானுங்க. அதுல ஏதாவது ஒண்ணு போனமா தான் வரும். அதையும் இதோட வச்சு தூக்கிடுவோம். பின்ன இவனுக்கெல்லாம் தனியா பாட கட்ட முடியுமா? என்னப்பா நீ இங்க உளுந்து கிடக்குற? ஃபுல்லா போட்டுக்கினியா? அளவோட குடிக்க கூடாது?